எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ஏரியா வந்து கிருஷ்ணா நகர், மதுரை மாவட்டம், மேலூர் பக்கத்தில் செக் போஸ்ட் அருகில் இருக்குது. கிருஷ்ணா நகர்னு சொல்லி நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியா. இந்த ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. கிருஷ்ணா நகர் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு. வீட்டுக்கும் அப்ரூவ் வாங்கி தான் பிளானிங் பண்ணி தான் அதை கட்டுறாங்க. இது கட்டுறது யாருன்னா, நம்ம மேலூரில் ஜெயபால்னு சொல்லி இருக்காங்க. ஜெயபால் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலூர்லேயே ஒரு 250 வீடுக்கு மேலே கட்டியிருக்காங்க. நல்ல ஒர்க்கர்ஸ் அவங்க. வீடு இது வந்து எத்தனை சதுரம்? மொத்தம் 17 சதுரம். அது வந்து இந்த வீடு வந்து 17 சதுரம். ஆறேகால் செண்டு இடம் வந்து 6.25 செண்டு. இது ஒரு பெட்ரூம்பு, அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். ரூம் ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இன்னும் ஒரு 20 நாளில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் பார்க்குறாங்க. இது பூஜை ரூம்பு. 6.25 சென்டில் 17 சதுரம் கட்டியிருக்காங்க. இது வந்து கிச்சன். பார்த்துக்கோங்க. பின்னாடி நமக்கு இடம் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு பாருங்கள், இந்த கல் இருக்குது பாருங்கள். அந்த கல்லில் இருந்து அந்த அங்கனுக்குள்ள ஒரு செடி இருக்குது பாருங்கள், அது வரையும் இருக்குது. பின்னாடி நல்லா நமக்கு தோட்டம் வைக்கிற மாதிரியா நல்ல ஒரு இடமும் இருக்குது. இப்போ தான் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சீடி பெட்டிலாம். மேலூரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கொஞ்சம் ஃபேமஸானவங்க வந்து ஜெயபால் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி, ஜெயபால் பில்டர்ஸ். நல்லாயிருக்கும். மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லா பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாமே போடுவாங்க. ஏரியா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு அருமையான ஏரியா, இயற்கை சார்ந்த ஒரு ஏரியா. பக்கத்துலேயே பைபாஸ் 4 வே, மதுரை டு திருச்சி பைபாஸ், சென்னை. இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, 75 லட்சம் சொல்கிறாங்க. பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. 75 லட்சம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. டிடிசி அப்ரூவ் பிளாட்டு. பிளானிங் பண்ணி தான், அது பிளானிங் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்.